அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் ஒரு சிறப்பான துஆவின் சிறப்பை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக உள்ளீர்களா? இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ். மிக மிக இலகுவான துஆவை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஒரு துஆவை தினமும் ஒரு முறை ஓதினால் போதும், அல்லாஹ் பலவிதமான பலன்களை நமக்கு தருவான். இன்னும் கூறப்போனால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே துஆக்கள் கபூலாகாமல் இருக்கும். ஒரு சில விடயங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கும். இன்னும் சில காரியங்களில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கும். இன்னும் சில கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று தினமும் நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இந்த ஒரு சிரமம், இந்த ஒரு கஷ்டம் தீர்ந்தது என்றால் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு தேவையுடையவர்களாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். ஆனால் எம்மை படைத்த ரப்பு தேவையற்றவனாக இருக்கின்றான். எனவே நாம் அல்லாஹ்விடம் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அப்போது எம் தேவைகளை அல்லாஹ்விடம் கூறி நாம் கையேந்தினோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வின் கருணை இது வார்த்தைகளால் கூற முடியாது. அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்கள் மீது 70 மடங்கு கருணையுள்ளவன். அவனுடைய அடியாரான நாம் அவனிடம் கேட்கும் போது அவன் கொடுக்காமல் இருப்பானா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது ஸலவாத்து கூறி இஸ்திக்ஃபார் செய்து ஒரு துஆவை கேட்டார்கள் என்றால் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கின்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது ஸலவாத் கூறி இஸ்திக்ஃபார் செய்து வேண்டியதனை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான் என்று நபி அவர்கள் வாக்குறுதி தந்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும் போது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் அல்லாஹ்வை நெருங்கும் போது அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் கபூல் செய்வான். நம்முடைய நெருக்கடிகள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீரையும் துடைப்பான். நாம் கேட்கும் ஒவ்வொரு துஆவையும் நமக்கு கபூல் செய்வான். ஆகவே முதலாவது விடயம் அல்லாஹ்வை புகழ்ந்து என்று கூறும்போது அல்லாஹ்வை புகழக்கூடிய, இன்னும் கூறப்போனால் நாம் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய முதலாவது சூறாவில், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எனும் ஆயத்தான் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எனும் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மென்மேலும் புகழ்ச்சிக்குரியவன் எம்முடைய ரப்பு, புகழ்ச்சிக்கெல்லாம் சொந்தக்காரன் நம்முடைய ரப்பு. அப்போது இந்த ஒரு ஆயத்தை அதிகமாக ஓதுங்கள். இது அல்லாஹ்வை புகழக்கூடிய சிறந்த ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைய ஸலவாத்துக்கள் ஓத வேண்டும். ஏனென்றால் ஸலவாத்துகள் ஓதுவது நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தீர்வாக காணப்படுகின்றது. நாளைய மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பதற்கு காரணமாகவும் இது இருக்கின்றது. அவர்களுடைய பிரியம் கிடைப்பதற்கு காரணமாகவும் இருக்கின்றது.
உங்களுக்கு தெரிந்த எந்த சலவாத்தாக இருந்தாலும் ஓதலாம், அல்லது அத்தஹியாத்தில் ஓதும் தரூதே இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் ஓதுவது சிறந்ததாக காணப்படுகின்றது. அது மிகவும் பெரிதாக இருக்கின்றது என்று கூறுபவர்கள் மிக மிக சிறிய செலவாத்து, உங்களுக்கு தெரிந்த செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதும் சிறிய செலவாத்து, மிக மிக இலகுவான ஒரு செலவாத்து. இன்ஷா அல்லாஹ் அந்த செலவாத்தை குறைந்தபட்சம் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு இஸ்திஃபார் என்பது நம்முடைய பாவங்கள் இலையுதிர் காலத்தில் மரத்திலிருந்து எவ்வாறு இலைகள் உதிருமோ அவ்வாறு எம்முடைய பாவங்கள் எம்மை விட்டு உதிர்ந்துவிடும். எவ்வளவு சிறப்பான விடயம் என்று பாருங்கள். இவ்வாறு இஸ்திஃபாருக்கு பல சிறப்புகள் காணப்படுகின்றது. உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட 2 மகத்தான அருட்கொடைகளை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது, முதலாவது அருட்கொடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும், 2வது அருட்கொடை இஸ்திஃபார் என்றும் கூறியுள்ளார்கள். இன்னும் எம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்த காரியங்களை நடாத்தி காட்டக்கூடிய விடயமாக இந்த இஸ்திஃபார் இருக்கின்றது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஓதலாம். அல்லாஹும் மஹ்ஃபிர்லி, அல்லாஹும் மஹ்ஃபிர்லி, அல்லாஹும் மஹ்ஃபிர்லி என்று ஓதலாம். அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதூபு இலைஹி எனும் இஸ்திஃபாரையும் ஓதலாம். உங்களுக்கு தெரிந்த இஸ்திஃபாரை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். இதனை ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த திக்ர், ஒரு துவா, இன்னும் எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு துவாவாக இது காணப்படுகின்றது. இந்த ஒரு துவா திருமிதி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்படுகின்றது. ஹஸ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், தாங்கள் அதிகமான துவாக்களை கற்றுக் கொடுக்கின்றீர்கள், மேலும் எல்லா துவாக்களும் நினைவில் இருப்பதில்லை. ஆகையால் எல்லா துவாக்களையும் உள்ளடக்கிய சுருக்கமான ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். இந்த ஒரு துவா பாதி பேருக்கு தெரியலாம், ஆனால் இதனுடைய பலன்கள் நிறைய இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா துவாக்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறிய துவா தான் இது, இதை நீங்கள் கேளுங்கள் என்று அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த துவா என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின்ஹு நபியு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஅஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول
ولا قوة إلا بالله. இந்த ஒரு துஆவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் என்ன என்ன நலவுகளை கேட்டார்களோ அதே நலவுகளை எங்களுக்கும் தா என்று கூறுகின்றோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த எந்த தீமைகளை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு கேட்டார்களோ அந்த தீமைகளை விட்டு யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே என்று அல்லாஹ்விடம் கேட்கின்றோம். இன்னும் கூறப்போனால் அன்தல் முஸ்தானு என்பது அல் முஸ்தானு என்பது துஆ கபூலாக கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஒரு திக்ரும் இதில் இடம்பெற்றுள்ளது. இன்னும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 99 வகையான நோய்களுக்கு மருந்து இந்த ஒரு திக்ர். இவ்வாறாக இந்த ஒரு திக்ரும் இந்த ஒரு துஆவில் பதிவாகியுள்ளது. ஆகவே இந்த துஆவை எத்தனை முறை என்று இல்லை, குறைந்தபட்சம் ஒரு முறையாவது ஓதிவிடுங்கள். மிக மிக பலம் வாய்ந்தது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு திக்ராக காணப்படுகின்றது. நாம் நிறைய துஆக்கள் செய்வோம், நிறைய அமல்கள் செய்வோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு துஆ. இதனை நீங்கள் கேளுங்கள் என்று ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்றால் இந்த ஒரு துஆவில் அனைத்துமே இருக்கின்றது என்பது தான் உண்மை. அதனால் இந்த ஒரு துஆவை ஓதி முடித்துவிட்டு சஜிதாவில் உங்களுடைய துஆக்களை நீங்கள் கேளுங்கள். கண்டிப்பாக இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்கின்றோம், இரண்டாவது நபி மீது ஸலவாத்து கூறுகின்றோம், மூன்றாவது எம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் கேட்கின்றோம், நான்காவது அனைத்தையும் உள்ளடக்கிய துஆ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சிறிய துஆவையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் சரணடைந்து சஜிதாவில் அல்லாஹ்விடம் மன்றாடி துஆ கேட்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் நம் கண்ணீரை துடைப்பான் எனும் நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்கள். கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.